நிலை வாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 15ஆம் நாள் தியானம். அன்பு செய்ய அழைப்பு. இயேசுவிற்கும் சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் இடையிலான ஒரு விவாதம் இதற்கு முற்பகுதியில் காணப்படுகிறது. மத்தேயு 12:24 இயேசு சதுசேயரை பார்த்து கூறுகிறார், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள். தங்களை அறிஞர்கள் என கருதும் இவர்களிடம் உங்களுக்கு மறைநூல் தெரியாது, கடவுளையும் தெரியாது என்பதை கேட்ட மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் வந்து அவர் நன்கு பதில் கூறுகிறார் என அறிந்து முதன்மையான கட்டளை எது என கேட்டார். அதற்கு இயேசு, நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையானது. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது. இதற்கு மேலான கட்டளை இல்லை என்கிறார். இதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்கிறார். இயேசுவும் அவரை பார்த்து அவர் அறிவு திறனுடன் பதில் அளித்தார் என்பதை கண்டு, நீ இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார். நிலை வாழ்விற்கு தூரமாக இல்லை, ஆனால் நீ இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிறார். ஜூதர்களின் அடிப்படையே இறை உணர்வும் அதனுடன் கூடிய இறை அன்பும் தான். இறை உணர்வு என்பது வாழ்வின் முக்கிய பங்கு. உங்களுக்கு திருமறையும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என்ற இயேசு இன்னும் ஒருவரை பார்த்து நீ இறையாட்சிக்கு தூரமாக இல்லை என்றால் அவரின் இறை உணர்வை அவர் கவனித்தார். இந்த இறை உணர்வுடன் கூடிய இறை அன்பை வெளிப்படுத்த அவர் சந்தர்ப்பம் கொடுத்தார். இதே சம்பவம் லூக்காவில் கூறப்பட்டு அதன் விளக்கமாக நல்ல சமாரியன் கதையும் கூறப்படுகிறது. அந்த இறை அன்பின் வெளிப்பாட்டை ஒரு சமாரியன் காண்பித்து நிலை வாழ்விற்கான வாசலை திறந்தான் என்பதை காண்கிறோம். இன்று எமது நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தில் எம்மை ஆராய்வோம். நாம் எங்கே நிற்கிறோம்? இறை உணர்வுடன் கூடிய இறை அன்பை வெளிப்படுத்தி வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.